Hi guys, welcome to our YouTube channel Learn with San, your daily dose of knowledge. இன்றைக்கி நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கை கொண்டு வந்திருக்கோம், தட் இஸ் பிஸ்னஸ் லா. இந்த பிஸ்னஸ் லா சப்ஜெக்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்டாக இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு இது டஃப்பாகவும் இருக்கலாம். அண்ட் இது யார் யாருக்கு அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா சிஏ ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நெட்டு செட் அண்ட் அதர் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பிஸ்னஸ் லா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Let's see the basic concepts related to the business law, and என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஈஸியாக கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். லெட்ஸ் கோ வித் தி சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு த லா. பிஸ்னஸ் லான்னு போகிறதுக்கு முன்னாடி லானா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ லா இஸ் நத்திங் பட் அ செட் ஆஃப் ஆப்ளிகேஷன் அண்ட் டியூட்டிஸ் இம்போஸ்ட் பை த கவர்மெண்ட். கவர்மெண்ட் இம்போஸ் பண்ண ஒரு செட் ஆஃப் டியூட்டிஸ் ஒரு ரூல்ஸ் தான் நம்ம லான்னு சொல்கிறோம். இந்த லா எதுக்காக இம்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபார் செக்யூரிங் த வெல்ஃபேர் ஆஃப் த சொசைட்டி அண்ட் ஜஸ்டிஸ் டு த சொசைட்டி. சொசைட்டியில் இருக்க பீப்புளுக்கான வெல்ஃபேர்க்காகவும் அவங்களோட ஜஸ்டிஸ்க்காகவும் தான் இந்த லாவை கொண்டு வந்திருக்காங்க. இந்த லாவோட சோர்ஸஸ், இதுலேருந்து இந்த மெயின் சோர்ஸஸ் ஆஃப் லாவாக இருக்குன்னா கான்ஸ்டியூஷன்லேருந்து வந்திருக்கு. அண்ட் இந்த லா யார் உருவாக்குனாங்க பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட், ஸ்டேட் அசம்பிளிஸ், இந்த மாதிரி நிறைய ஹையர் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. அண்ட் தென் இதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஒரு லா உருவாக்கணுன்றது இட்ஸ் நாட் அ ஈஸி திங், ரைட்? ஸோ திஸ் இஸ் அ வெரி பிக் ப்ராசஸ். அதில் டைப்ஸ் ஆஃப் லா, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லா இருக்குது. அதில் எங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது இன்டர்நேஷ்னல் லா, கான்ஸ்டியூஷனல் லா, கிரிமினல் லா, சிவில் லா. நெக்ஸ்ட் ஸ்லைடில் இதை பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அண்ட் தென் வி மூவ் ஆன் டு தி இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க். இதில் 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. லானா என்னன்ற பேசிஸை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் மேஜரான ரெகுலேட்டரி பாடிஸ் யார் யார் இருக்காங்க, அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் பற்றி ஒரு இன்டெப்த்தான ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் லா அப்படின்னு நான் சொல்லிட்டேன், அதோட சோர்சஸ் ஆஃப் லாவும் நான் சொல்லிட்டேன். அந்த லாவோட ப்ராசஸ் இஸ் ஜஸ்ட் காம்ப்ளிகேட்டட் அண்ட் இட்ஸ் அ பிக் திங் அப்படின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த டைப்ஸ் ஆஃப் லா. வாட் இஸ் கிரிமினல் லா? Criminal law is nothing but which is related to the crime cases like murder, rape, theft, fraud, cheating, assaultness. இதெல்லாம் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கிரிமினல் அஃபென்சஸ்க்கு. இந்த மாதிரியான அஃபென்சஸ் நடக்கக்கூடாது, இவங்களுக்கான ஜஸ்டிஸை கொடுக்கணுன்றதுக்காக உருவாக்கணும் திஸ் கிரிமினல் லா. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த சிவில் லா. சிவில் லா இன் மீன்ஸ் ஆஃப் ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷன்ஸோ, அந்த ரெண்டு ஆர்கனைசேஷன்ஸ்குள்ள இருக்க டிஸ்பியூட்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக, அவங்களோட ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸை அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்தது தான் இந்த சிவில் லா. இதை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே இந்த சிவில் கோர்ட். இதுலேயே லா ஆஃப் கான்ட்ராக்ட், ஃபேமிலி லா, ப்ராப்பர்ட்டி லா, லா ஆஃப் டாட், இது எல்லாமே வந்துடும். And then we move on to the common law. Common law, the name itself we can get it, the main objective of this law, common. This is common to all as this was made by the Indian Constitution. Article 141ல நம்மளுடைய இந்தியாவோட டெரிட்டரி பற்றின நிறைய கோட்ஸ் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கிறதுலாம் ப்ரீஃபாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் காமன் லா, திஸ் இஸ் அப்ளிகபிள் டு ஆல். And next we move on to the principles of the natural justice, and this is like ஒரு ஃபேரான ஹியரிங். 2 பார்ட்டிஸோடைய கருத்துக்களை நம்ம கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபேரான ஹியரிங் கொடுக்கணுன்றது தான் இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸோடைய ஆப்ஜெக்டிவ். ஸோ தீஸ் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் லா. அண்ட் நெக்ஸ்ட் we move on to the major regulatory bodies. What are major regulatory bodies? Ministry of Finance, MCA, SEBI, RBI, IBBI, Ministry of Law and Justice. Ministry of Finance is nothing but Finance Department. Finance Department means நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நமக்கு யூனியன் பட்ஜெட் போடுறாங்க. எதுக்காக போடுறாங்கன்னா இந்த பட்ஜெட்டை இப்படி அலோகேட் பண்ணணும், இந்த எக்ஸ்பென்சஸை நம்ம பண்ணி நம்மளோட சொசைட்டி எக்கனாமிக்கல் லெவலில் நம்ம நல்லா டெவலப் ஆகணுன்றதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உருவாக்குனது தான் திஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். அண்ட் this is made for serving the treasury of the India. இந்தியாவுக்கு தேவையான எக்ஸ்பென்சஸ் அண்ட் அதுக்கான இன்கம்மை வாங்கி அதை அலோகேட் பண்ணுறது தான் மெயினான விஷயமா இருக்குது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு. அண்ட் இதுக்கு கீழே நிறைய டைட்டில்ஸ் வரும், லைக் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்கல் அஃபேர்ஸ் இருக்காங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பப்ளிக் என்டர்பிரைசஸ்னு வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. And then MCA. MCA is nothing but Ministry of Corporate Affairs. Corporate related on affairs maintain பண்ணக்கூடிய மினிஸ்ட்ரி தான் Department of Corporate Affairs. And next we move on to the SEBI. SEBI is nothing but செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஆஸ் அ பிஸ்னஸ் லா ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவை பற்றி ஒரு டீட்டெயில்டு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். பட் நான் ஒரு சிம்பிள் ஓவர்வியூ கொடுக்குறேன். இட் இஸ் லைக் அ ரெகுலேட்டரி பாடி. செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ராப்பராக நடக்குதா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ராப்பராக நடக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டியாக இருக்காங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸோடைய ஹெட் கீழே தான் ரன் ஆகிட்டுருக்கு. திஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1988. அண்ட் நெக்ஸ்ட் we move on to the RBI. RBI is nothing but இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க். இதோடைய ஓனர்ஷிப்புமே மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கையில் தான் இருக்குது. அண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மெயின் பேமெண்ட் சிஸ்டம் ஆஃப் த இந்தியாவை மெயின்டைன் பண்ணுறாங்க.
So this is like a central bank. And next, IBBI. IBBI is nothing but Insolvency and Bankruptcy Board of India. ஒரு பர்சன் இன்சால்வெண்ட்டாக இருக்காங்கன்றதை பற்றினா நான் வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேன். We will discuss it later. And finally we move on to the Ministry of Law and Justice. And next, here I have displayed structure of Indian judicial system. The structure of Indian judicial system is divided into 4 titles. First one, Supreme Court. Supreme Court, we all know about this court. This is an apex body, or judiciary body, and this was established in the year of 1950. மெயினாக இது எதுக்காகனா ஓவரால் இந்தியாவில் நடக்கிற ஆல் த டிஸ்பியூட்ஸையும் சால்வ் பண்ணணுன்றதுக்காகவும் ஒரு ப்ராப்பரான ஹியரிங் நடக்கணுன்றதுக்காகவும் உருவாக்குனது தான் இந்த சுப்ரீம் கோர்ட். This is applicable to overall India. And next we move on to the High Court. High Court is which is applicable only to the state or union territories. Not only states, it also included for the union territories. I think currently 8 union territories இருக்குது. So 8 union territoriesக்குமே தனித்தனி high courts இருக்குது, and every state must contain this high court. Only on the basis of the jurisdiction, they have various head under the jurisdiction: original jurisdiction, appellant, supervisory jurisdiction, and so on. And next we move to the district court. Every districtலையுமே ஒரு district court இருக்கணும். And இந்த district courtோட jurisdiction யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா அந்த டிஸ்ட்ரிக்டோடைய ஹெட் கண்ட்ரோலில் இருக்கணும். And next, metropolitan courts. Metropolitan is nothing but அந்த சிட்டியோட கிளாஸிஃபிகேஷன் ஓவர் த பேசிஸ் ஆஃப் பாப்புலேஷனில் அந்த சிட்டியை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சிட்டிஸ்க்குன்னு ஒரு செப்பரேட் கோர்ட்ஸ் இருக்கணும். தட் இஸ் மெட்ரோபாலிட்டியன் கோர்ட்ஸ். And next we move on to the title of Indian Contract Act 1872. This is a very big concept and ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு சிம்பிளான டைட்டில்ஸ்குள்ளே நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 போகிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் கான்ட்ராக்ட்னு தெரிஞ்சுக்கலாம். எவ்ரி அக்ரிமெண்ட் அண்ட் ப்ராமிஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா இஸ் கான்ட்ராக்ட். ஒரு அக்ரிமெண்ட்டுமே அக்ரிமெண்ட் ஒரு ப்ராமிஸ் தட் ஷுட் பி லாஃபுல்லாக இருக்கணும், which is enforceable by law. Then only it is called as a contract. Agreement சொல்லியாச்சு. What is agreement? Agreement is nothing but every promise and every set of promise forming the consideration. ஒரு ப்ராமிஸாக இருக்கலாம், இல்லை ஒரு செட் ஆஃப் ப்ராமிசஸாக இருக்கலாம். தட் இஸ் நோன் அஸ் அன் அக்ரிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் வந்து ஒய்க்கு ஒரு 1 lakhக்கு கார் விற்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கார். அண்ட் இந்த ஆஃபரை ஒய்யும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ஒரு ப்ராமிஸை எக்ஸ் கொடுத்துட்டாரு அண்ட் ஒய் அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ போத் ஆஃபரும் நடந்திருக்கு, அந்த அக்செப்டன்ஸும் நடந்திருக்கு இல்லையா? ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் அக்ரிமெண்ட். இதுவே இந்த அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லாவாக இருந்தால் தட் இஸ் நோன் அஸ் கான்ட்ராக்ட். சிம்பிள் திங். கான்ட்ராக்ட்னா இதுதான். அண்ட் அக்ரிமெண்ட் மீன்ஸ் ஆஃபர் ஆர் அ ப்ரப்போசல் ப்ளஸ் அக்செப்டன்ஸ் ப்ளஸ் கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் இஸ் நத்திங் பட் சம்திங் இன் ரிட்டன். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோன்னா ஈஸியாக ஒரு பொருளை வாங்கிட முடியாது. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சம்திங் இன் ரிட்டனாக கொடுக்கணும் இல்லையா? ஸோ நான் ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வாங்குறேன்னா அதுக்கு சம்திங் இன் ரிட்டனாக நான் அவங்களுக்கு மணி பே பண்ணணும். அப்படி மணி கொடுத்தா தான் எனக்கு அந்த பிஸ்கெட் பேக்கெட் கிடைக்கும். ஸோ சம்திங் இன் ரிட்டன் கொடுக்குறாங்க இல்லையா? தட் இஸ் நோன் அஸ் கன்சிடரேஷன். அப்போது ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு என்னென்ன தேவை? ஆஃபர் ஒரு ப்ரப்போசல், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அண்ட் தென் அதுக்கான ஒரு கன்சிடரேஷன் கொடுக்கணும். இதுதான் அக்ரிமெண்ட். இதுவே என்ஃபோர்ஸபிள் பை லா வந்தால் தட் இஸ் நோன் அஸ் அ கான்ட்ராக்ட். So this is a simple concept on the title of contract and agreement. Next we move on to the difference between an agreement and contract. As I have already told, promise and consideration சேர்ந்தா அது agreement, and the agreement கூட லீகலாக அது என்ஃபோர்ஸபிளாக இருந்தால் that is contract. இதோடைய ஸ்கோப்ஸ், அக்ரிமெண்ட்ன்றது ஒரு வைடரான டேர்ம், வேற கான்ட்ராக்ட்ன்றது ஒரு நேரோவான ஒரு டேர்ம். லீகல் ஆப்ளிகேஷன்ஸ், அக்ரிமெண்ட்டுக்கு லீகலாக ஆப்ளிகேட்டடாக இருக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. As I have already told, contractனா கண்டிப்பாக it should be enforceable by law. Final line, all agreements are not contracts, all contracts are agreements. As I have already told, contractன்றது கண்டிப்பாக it should be enforceable by law. அப்போது என்ஃபோர்ஸபிள் பை லாவாக இருக்கிறது தான் நமக்கு கான்ட்ராக்ட் ஆகும். பட் அக்ரிமெண்ட் அப்படி கிடையாது. இட் ஷுட் பி லாவாகவும் இருக்கலாம், இல்லை அன்லாஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அக்ரிமெண்ட்ன்றது இட்ஸ் நாட் ஆல் கான்ட்ராக்டை பேஸ் பண்ணியிருக்காது. பட் கான்ட்ராக்ட் எல்லாமே வந்து அக்ரிமெண்ட்ஸாக இருக்கும். இதுதான் இதோடைய மேஜரான டிஃப்ரென்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த டைட்டில் எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் அ வேலிட் கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட் இருக்கணும், அதுக்கு என்னென்ன எசென்ஷியலான எலமெண்ட்ஸ் தேவைன்னா, ஃபர்ஸ்ட் திங், இது ஆஸ் பர் த செக்ஷன் 10ல் சொன்னது சொல்லியிருக்காங்க. அண்ட் செக்ஷன் 10ல் சொல்லாத விஷயங்களும் எசென்ஷியலான எலமெண்ட்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட், அக்ரிமெண்ட். ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட், தேர் ஷுட் பி எ ப்ராமிஸ், ஆஃபர், அக்செப்டன்ஸ் அண்ட் கன்சிடரேஷன். செகண்ட், ஃப்ரீ கன்சர்ன். ஃப்ரீ கன்சர்ன் மீன்ஸ் நம்ம ஒருத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியோ இல்லை த்ரிட்டன் பண்ணியோ அவங்கள வந்து அந்த கான்ட்ராக்ட் உள்ள நம்ம கொண்டு வரக்கூடாது. தட் இஸ் ஃப்ரீ கன்சர்ன். தேர்ட் பாயிண்ட், காம்பிடன்சி ஆஃப் த பார்ட்டிஸ். இதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா ப்ரீஃபாக நெக்ஸ்ட் ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். காம்பிடன்சி மீன்ஸ் அவங்களோட கேப்பபிலிட்டி,
எல்லா பார்ட்டிஸுமே கான்ட்ராக்ட்குள்ளே உள்ளே வர முடியாது. ஒரு சில குவாலிஃபிகேஷன் டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. லாஃபுல்லி கன்சிடரபிளாக இருக்கணும் அண்ட் லீகல் ஆப்ஜெக்டிவாக இருக்கணும் அண்ட் இட் ஷுட் நாட் பி டிக்ளேர்டு வாய்ட். இதெல்லாமே செக்ஷன் 10ல் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 10ல் சொல்லாத எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் என்னென்னா, கண்டிப்பாக ஒரு 2 பார்ட்டிஸ் இருக்கணும் ஒரு கான்ட்ராக்ட் போடணும்னா. செகண்ட் திங், ஒரு லீகலான ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இல்லீகல் கான்ட்ராக்டாக இருக்கக்கூடாது, இல்லை இல்லீகலான ட்ரேட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்டாக இருக்கக்கூடாது. தேர்ட் திங், லீகல் ஃபார்மாலிட்டிஸை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் திங், சர்டைனிட்டி இருக்கணும். ஸோ இதெல்லாமே எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் தி வேலிட் கான்ட்ராக்ட். அண்ட் நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு தி ஓவர்வியூ ஆஃப் அ கான்ட்ராக்ட். நம்ம இதை பற்றி ப்ரீஃபாக பேச போகிறோம். பட் ஒரு சின்ன ஸ்லைடில் ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருக்கேன். எலமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்டு எசென்ஷியல்ஸ் ஆஃப் த வேலிட் கான்ட்ராக்ட் சொல்லிட்டேன். டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், இது ஒரு மேஜரான ஹெட்டு, அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டில் அக்ரிமெண்ட்னா என்ன, என்ஃபோர்ஸபிள் பை லானா என்ன அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட், அதுக்கு முக்கியமான தேவையான விஷயம் ஆஃபர்னா என்ன, அக்செப்டன்ஸ்னா என்ன, அதுக்கு கீழே என்னென்ன டைப்ஸ், எசென்ஷியாலிட்டிஸ், அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, இதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Okay, see you all in next video. நான் next வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். Keep following and subscribe our channel. Share to your friends. I hope this video will be very useful to you. Thank you all. Bye bye. Tata.